இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை பார்க்க போகிறோம். கலக்கிறீங்க? ஆமாம். அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோம், அரிசி மாவில் கிழங்கு, அதை வந்து நம்ம பாயில் பண்ணாத கிழங்கு, பச்சை கிழங்கு தோலை உரிச்சு பண்ணோம். இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பாயில் பண்ண கிழங்கு. ஓகே. ஸோ இதுக்கு என்ன அளவு அப்படின்னா, இந்த கப்பு இருக்கியா, இந்த கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்புக்கு 1 கிழங்கு வீதம் 2 கிழங்கு எடுத்துருக்கேன். வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும். அப்புறம் இந்த கிழங்கையும் கோதுமை மாவும் போடும்போது, மிக்சியில் போட்டு அரைக்கும் போது 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, இது 3ஐயும் இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இதெல்லாம் போட்டு கிழங்கு வந்து மசிக்க மட்டும் தான் மசிக்கலாம், இல்லையா மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டுலாம். ஆமாம். ஸோ மிக்சியில் போட்டாலும் ஓகே, கையில் வந்து அந்த மற்ற வச்சு கூட மசிச்சிடலாம். இது வந்து தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. என்னென்னா கொஞ்சம் வயசானவா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓமம் போட்டால் ஜீரணமாகும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஓமமும் பெருங்காயமும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பெருங்காயம் போடணும். இன்னைக்கு பெருங்காயம் போடுவோம். பார்க்கலாமா? கிழங்கு போட்டுடலாம். இதுலேயும் மசிச்சுக்கலாம். இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வெந்தது தானே, அது போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜலம். இதை நைஸாக அரைச்சிக்க போகிறீங்களா? நைஸாக அரைச்சிப்பேன். நைஸாக அரைச்சிட்டுலாம் இந்த மாதிரி ஒரு சுற்றிருக்கேன். இப்போ மாவு இதில் போட்டு இப்போ மிக்ஸி அலமின்ட்டிங்களா? ஆமாம், இது மிக்ஸி அலமின ஜலம் அது. 3 போட்டுன்றீங்களா? ஆமாம். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டுங்களா? நல்லா கரைச்சிருந்துச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுவேன். கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. சூப்பர். அப்படியே இருக்கட்டும், ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு தோசை வாத்துற வேண்டியதான். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி இப்போ தான் கிட்டத்தட்ட அடமாவு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் கெட்டி தோசையாக கூட வாக்கலாம். பார்க்கலாமா? அப்போ நல்லா எடுக்க வரும். திடீர்னு இந்த தோசையில் இறங்கிட்டீங்க நீங்கள்? தோசை வந்து ஆக்சுவலி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது புதுசாக சமையலுக்கு கிச்சனுக்குன்னு வர்றவாளுக்கு வந்து தோசை, உப்புமா ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். கற்றுக்கணும்னு வச்சுக்கோ, படிப்படியாக ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து சாம்பார் விஷயம். சாம்பார் மட்டும் நல்லா பண்ணிட்டோம்னா யூ ஆர் டன். என்னை பொறுத்தளவு குக்கிங்கில் வந்து மாஸ்டர் ஆகிடலாம். சாம்பார் மட்டும் நல்லா பண்ண பழகிட்டோன்னா வேறு எதுவும் சாம்பார் சொல்லி கொடுத்துருங்க. சாம்பார் நீ சொல்லி கொடுத்தா நான் அது மாதிரி பண்ணுவேன். ஓகே. சாம்பார் ஈஸி தான். சாம்பார் தான் என்னை பொறுத்தளவு டஃபஸ்ட்டு. சாம்பார் கரெக்டாக பதத்தில் இதெல்லாம் கூட பண்ணிடலாம். தோசை சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கோதுமை தோசை வந்து ஜென்ரலாக என்னங்கன்னா மன விளையாடலான்னு போயிட்டு இழுத்துட்டு எடுத்து திருப்பி போட வராது. உருளைக்கிழங்கு அப்படி போட்டு பண்ணனால கிழங்கு அது மாதிரி சப்புன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கீங்க, மிளகா போட்டிருக்கீங்க, காரம் இருக்கும். இல்லை என்னென்ன குழந்தைக்கு வேணா கேரட் வச்சு போடலாம். குடமிளகா போடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார் இல்லைன்னா வெறும் ரைத்தா கூட ஓகே இருக்கும். இன்னைக்கு சாம்பார் இருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது தோசை. நல்லா இருக்கா? கலக்குறீங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.